குட்டீஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பாடம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கணியின் புத்தமிழே. தித்திக்கும் தெள்ளமுதாய், அதாவது அமிர்தம் இருக்கும் இல்லையா, அந்த அமிர்தத்தை விட மேலானது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்திக்கணியை, மூவகை கனிகள் நான் கீழே பாருங்களேன். இயல், இசை, நாடகம். ஓகேங்களா, இந்த மூவகை கனிகள்னு சொல்கிறாங்க. புத்திக்குள், அறிவுக்குள்ள. உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். ஓகேங்களா, உன்னை பற்றி சொல்கிறதுக்கு விண்ணப்பம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று 3 இனத்தும் உண்டோ. குரம் அப்படின்னா என்னென்னா குறவஞ்சி நூல், பல்லு அப்படின்னா இந்த பல்லு நூல் இருக்குமே அதை சொல்கிறாங்க. கீழே பாருங்களேன். 3 இனம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா தாளிசை, துறை, விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாடல் பொருள் இருக்குது பாருங்கள். தாளிசை, துறை, விருத்தம். ஓகேங்களா, இதை தான் சொல்கிறாங்க இங்கே. திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தா மணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியே சிந்துமே. சிந்தா மணியா, சிதறாத மணியாக இருந்த உன்னை சிந்து அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னா எங்களோட நாக்கு அருந்து விடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இதே மாதிரி இன்னொரு பார்க்கலாம். அண்டில் தென் பை.